தலைப்பு. தலைப்புல இருந்து கீழே வந்தா சூதின் மொழி. சூதின் மொழி அது ஒரு கவிதை மாதிரி கொஞ்ச நேரம் அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருக்க வைக்குது. வாசிச்சுட்டு அதனுடைய பொருள் எல்லாம் புரிஞ்சா பிறகு என்ன ஆகுது, அப்புறமா தான் அத்தியாயத்துக்குள்ள நுழையிறோம் இல்லையா? அத்தியாயம் ஒரு 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 முதல் அத்தியாயம் வாசி முடிச்சவன தான் தெரிஞ்சிச்சு அந்த சூதின் மொழி அந்த அத்தியாயத்தோட நம்ம வாசிக்கிற அந்த அத்தியாயத்தோட ஒரு உள்ளடக்கமா இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வாசிக்க வாசிக்க அந்த சூதின் மொழி அப்படியே பொருத்தி பொருத்தி பாக்குறது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரியும் ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாகவும், எப்படி இவ்வளவு பக்கங்கள்ல இருக்கிறத 2 லைன்லயே இவ்வளவு சுருக்கமாவும் சொல்ல முடியுது சார், நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சியா இருக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உணர்ந்துகிட்டே வரேன். அந்த சூதின் மொழிகள் எல்லாமே என்னுடைய நூல்கள்ல அடிக்கோடிட்டு வச்சிருக்கேன் அப்படியே. இப்போ இந்த நாவல்ல ஒரு சொல்லோ இல்ல ஒரு வரிய கூட என்னால விட்டுட்டு இல்ல இது வேணாம், சளி கூட்டுது, கடந்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த இடத்துலயும் தோணல. ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையா எதையும் விடாம என்னால வாசிக்க முடிஞ்சது. அது நூலாசிரியருடைய எழுத்து நடை தந்த வரம்னு சொல்லிக்க முடியும். அப்புறம் இந்த நாவலுக்கு ஆசிரியருடைய உழைப்பு இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இன்னொன்னு என்னதுன்னா ரொம்ப எளிதுதான். ஏன்னா ஒரு பொறியாளரா இருக்கும் பொழுது இந்த ஃபுல்லாவே நாவல்ல நிறைய இருக்கிறது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம், டேட்டா ஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய அந்த நுட்பவியல் மொழிகள் நிறைய பரவலா வந்துட்டு இருக்கு. இது ஆசிரியருக்கு அப்படி ஒரு மெனக்கடல் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இயல்பிலே பொறியாளர் அப்படிங்கிறதுனால அவரால் இந்த நாவல் எழுதும் போது மிகவும் உற்சாகமாகவே இருந்திருப்பாரு அப்படிங்கிறத என்னால யூகிக்க முடியுது. மிக சரியான நேரத்துல மிக தவறான ஒன்றின் தீமைகளை எடுத்துரைக்கிற மாதிரியான நாவலுடைய கான்செப்ட் அப்படி இருக்கு. இது என்னன்னா இப்போ உள்ளங்கையில் கைபேசிதான் உலகம் அப்படின்னு ஆன உடனே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை கையில வச்சு உருட்டிட்டு இருக்கோம். இதுல நன்மைகளுக்கு இணையா தீமைகளும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதுல இருந்து எளிதா விடுபட முடியல. இப்போ உதாரணத்துக்கு முகநூல் எடுத்தாலும் கூட நம்ம முகநூல்லே நம்ம சில பேர் நம்மளே அறியாம சொல்லியிருப்போம், ரொம்ப நேரம் நம்ம முகநூல்ல இருக்கிற மாதிரி தெரியுதோ, ஆனால் அதுல இருந்து வெளியில வந்துடலாம், நிறைய போஸ்டுகள் பார்க்க முடியற மாதிரி தெரியும், நிறைய வெளில வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தெரியும். அப்புறம் ஆனாலும் வெளில வர முடியாத ஒரு இதுதான் ஒரு நம்மளை ஈர்த்து வச்சுக்கிறமான ஒரு டெக்னாலஜி அதுக்கெல்லாம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அப்படியான இடங்கள்ல அதை எப்படி வகையை கரெக்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நல்ல முறையில இருக்கும் இல்லையா? இப்போ பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம், அதை பயன்படுத்திக்கிறோம். ஆனா ஒரு ஆப் நிறுவனத்துக்கு, அதை வடிவமைக்கிறதுக்கு, அதை ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய அதுக்கு பின்னாடி நிறைய பெரிய வேலைகள் இருக்கும். பிறகும் அது அந்த நிறுவனத்தினால சந்தைப்படுத்துவதற்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்ல நிராகரிக்கப்படுகிறதா, இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் நிறுவன இந்த ஒரு ஆப் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த நூல் எப்படியெல்லாம் அது செயல்படுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாவே நம்ம சொல்ல முடியும். இதுல அந்த கருப்பு ஜோக்கர்ங்கிற அந்த நூல் அந்த ஒரு ஆப் தான் இந்த நாவலுடைய முழு மையமாகவும் இருந்து அது செயல்படுத்தி கொண்டே வருது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த அத்தியாயங்கள் எப்படி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இன்னொன்னு முதல் அத்தியாயத்திலே சொல்லி இருக்கிறாங்க, கதையோடைய ஒரு புள்ளி வச்சாச்சு. ஒரு அந்த இடத்துல கதையோட மைய புள்ளி வச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்றுன்னு போட்டிருக்காங்களே, இன்னைக்கு இது நடக்குது, அப்போ நாளைக்கு என்னவாகும், நேற்று என்னவா இருந்தது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வாசகர்கள்ட்ட உருவாக்குற மாதிரி கதையை நகர்த்தி போறது மிக சிறப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல காரியதாரி சூத்திரதாரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பகுதியிலே இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. அது யாரா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பக்கங்கள் நமக்கு விளக்கி சொல்லிக்கிட்டே போகுது. இப்போ இந்த நூல்ல இந்த அத்தியாயங்களை எனக்கு ஒவ்வொன்றும் நான் கத்துக்கிட்டே வந்துன்னு கூட நான் சொல்லிக்க முடியும் நாவலை வாசிக்கும் பொழுது. இப்போ ரெண்டுமே இணைக்கூறுகளா இருக்கு. இப்ப சூத்திரதாரியான சுயோதன், காரியதாரியான தனா. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொரு பகுதியிலும் மாத்தி 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 வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே இணை கோடுகளை பயணிக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா இவரு தூங்குறாரு, இவருக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லும் போது, சுயோதனுக்கு தூக்கம் வருது அப்படின்னு முடிச்சிருக்கிற இடத்துல அடுத்த அத்தியாயம் தனாவை பத்தினதுதான் இருக்கும். அவர் தூங்கி எழுந்திருப்பாரு, இல்ல தூக்கத்துல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இவருக்கு சிக்கல்ல ஒரு மாட்டி இருக்கும் பொழுது தனா சிக்கல்ல இருக்கிற மாதிரியான ஒரு இது. இவருக்கு விடுதலை, அங்கேயும் விடுதலை. இவருக்கு மருத்துவத்துறையில பண்ற ப்ரோக்ராம்ல பிரச்சனை, சுயோதனனுக்கு அவருடைய செயலி உண்டாக்குறதுல பிரச்சனை.
இப்படி ரெண்டுமேவும் வந்துட்டு ஒரே தள்ளி இருந்து அவங்கவுங்க வாழ்க்கை முறை, ஆனா சில ஒரு புள்ளி மட்டும் வந்து அவங்களுக்குள்ள ஒத்து போகுதோ அப்படிங்கிற மாதிரியான நகர்வு இந்த வாசிக்கும் போது நான் உணர்ந்துகிட்டே வந்து சொன்னேன். இப்போ இன்னும் வந்து என்னன்னா, அந்த நித்யாங்கிற ஒரு கேரக்டர். நித்யா வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே வந்து அது கூட நம்ம இடையாதான் போகுதுன்னு சொல்ல முடியும். இவங்கள வந்து ஸ்கூல் டேஸ்ல பாக்குறாங்க. +2 படிக்கும் போது யாரு தனாவை பாக்குறது. இவங்க வந்து காலேஜ்ல பார்க்கும் பொழுது. இப்படி இந்த சந்திப்புகளும், இந்த ஒவ்வொரு வாழ்க்கையில அவங்களுக்கு அமையிற ஒவ்வொரு தருணங்களுமே வந்து ஒன்று போல இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ இந்த 3 பேரையும் ஒரே கோட்ல இணைக்கிறது யாரு அப்படின்னா, அந்த ஜோக்கருங்கிற ஒரு